Hi! Welcome to BookBox. Don't forget to subscribe and tap the bell icon to get our latest videos. Zippy எனும் வரிக்குதிரை. ஊர்மிளா எல்லப்பன். ஜிப்பி ஆப்பிரிக்கா வனத்தில் நெடுந்தூரம் நடந்து ஒரு சின்ன குளத்தை அடைந்தது. ஆர்வத்துடன் தன் தாகத்தை தணித்துக் கொண்டு ஒரு குளுமையான புளிய மர நிழலில் ஓய்வெடுக்கச் சென்றது. ஜிப்பி உறங்க முயற்சித்தும் அரிப்பால் மிகவும் அசௌகரியப்பட்டது. பல நாட்களாக அதன் உடல் முழுவதும் சிறிய தெள்ளுப்பூச்சிகள் இருந்தது. அதன் வாலால் இருபுறமும் தடவி தெள்ளுப்பூச்சிகளை விரட்ட முயன்றது. தெள்ளுப்பூச்சிகளை விரட்ட தனது 4 கால்களையும் ஒவ்வொன்றாக நிலத்தில் ஓங்கி அடித்தும் பார்த்தது. மேலும் ஒருமுறை 4 கால்களையும் ஒன்றாக நிலத்தில் அடித்தும் பார்த்தது. தனது முழு உடலையும் மரத்தின் தண்டு மீது உரசி பார்த்தது. சில தெள்ளுப்பூச்சிகளிடமிருந்து விடுபட தனது முகத்தை தனது நீண்ட நாக்கால் நக்கி பார்த்தது. எதுவும் வேலை செய்யவில்லை. தெள்ளுப்பூச்சிகளை அவ்வளவு எளிதில் போக்க முடியவில்லை. தடவியும் நக்கியும் உரசியும் குதித்தும் அவைகளை விரட்ட முடியவில்லை. இறுதியாக சலித்து போய் எரிச்சலுடன் தரையில் உருண்டு தன் 4 கால்களையும் மேலே உயர்த்தியது. அந்த பெரிய புளிய மரத்தின் கிளைகளில் 2 சின்ன பறவைகள் அமர்ந்திருப்பதை பார்த்தது. அவைகள் அதிக சப்தம் எழுப்பியபடி ஒன்றுக்கொன்று கண் சிமிட்டியபடி கீழே வந்தன. வாவ், அது ஏதோ ஒன்று. நீ சரியாக உள்ளாயா பிக்? கண்டிப்பாக நன்றாகவே உள்ளேன் பெக். ஹேய், நான் பிக், அப்புறம் நான் பெக். சின்ன புன்னகையுடன் ஜிப்பி எழுந்து நின்று, ஆஹா, நான் ஜிப்பி, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்றது. பிக்கும் பெக்கும் ஜிப்பியின் முதுகில் அமர்ந்து, உன்னிடம் சுவையான தெள்ளுப்பூச்சிகள் உள்ளன என்றன. சுவையானதா என்று புலம்பியது ஜிப்பி. நான் மொத்தமாக துவண்டுள்ளேன். என்ன செய்தும் அவைகளை விரட்ட என்னால் முடியவில்லை. நாங்கள் பசியுடன் உள்ளோம். மேலும் எங்களுக்கு தெள்ளுப்பூச்சிகள் பிடிக்கும். இந்த எல்லா பூச்சிகளையும் நாங்கள் சாப்பிடலாமா என்று கேட்டன பிக்கும் பெக்கும். கண்டிப்பாக என்னுடைய விருந்தினராக இருங்கள் என்று மகிழ்ச்சியுடன் ஜிப்பி கூறியது. பறவைகள் உண்ணத் தொடங்கின. அவைகள் ஜிப்பியின் முகத்திலும் கால்களிலும் இருந்த பூச்சிகளை கொத்தி தின்றன. ஜிப்பியின் வயிற்றையும் முதுகையும் சுத்தம் செய்தன. வரிக்குதிரை அசையாமல் பறவைகள் அருந்த அப்படியே நின்றது. இறுதியில் அனைவரும் மகிழ்ந்தனர். வரிக்குதிரை தொல்லை கொடுக்கும் தெள்ளுப்பூச்சிகளிடமிருந்து விடுபட்டது. பறவைகளுக்கும் அருமையான உணவு கிடைத்தது. தெள்ளுப்பூச்சிகளை கொத்தி தின்று எனக்கு அதிலிருந்து விடுபட உதவியதற்கு நன்றி. ஓ, இது போல ஒரு சுவையான இலவசமான தெள்ளுப்பூச்சிகள் உணவு கொடுத்ததற்கு நன்றி என்றன பறவைகள். விலங்குகள் ஒன்றுக்கொன்று உதவுவது இங்கே பிக்கும் பெக்கும் ஜிப்பிக்கு உதவியது என்பதே கூடி வாழ்வது என்பதாகும். Hey there! Don't forget to like and share this video. Also, please leave your comments below.